हरिः ओम्। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கீதோபதேசம். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கீதையில என்னெல்லாம் கட்டளைகள் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கமெண்ட்ஸ், டோன்ட் டூஸ். முமுட்சுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா மோட்சத்தை அடையிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கட்டளைகள் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லாஸ்ட் கிளாஸில் 8வது கட்டளை வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு கட்டளையாக பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இவைகளை பார் முதல் கட்டளை. 2வது கட்டளை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி மயமாகாத, உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால் என்ன பண்ண அப்படின்னா உணர்வுக்கு உட்படாமல், உணர்வு தான் பலகீனப்படுத்தும், அதுதான் பெண் தன்மைன்னு பேர். அதனால் உணர்வுக்கும் இந்த அறிவுக்கும் நடுவில் இருந்தோம் அப்படின்னா நியூட்ரல் ஜெண்டர்னு பேர். அப்போ பார்த்தீங்கன்னா அழித்தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல், அறிவும் இல்லாமல் உணர்வும் இல்லாமல் நம்ம அப்படி தானே இருக்கோம். அதுக்கு பேர் பேடித்தன்மைன்னு பேர். நம்ம கிளைபியம்னு பேர். அப்போ 2வது உபதேசம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா நீ பேடித்தன்மையை அடையாதே, கிளைபியம் மாஸ் மகமகா அப்படின்னு 2வது உபதேசம் பண்ணிச்சு. 3வது உபதேசம் பண்ணிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா உத்திஷ்ட ஹிருதய தௌர்பல்யம் தியக்தோத்திஷ்ட. ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள், எமோஷன் பாண்டேஜஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் தூர போட்டுட்டு என்ன பண்ண, எந்திரிச்சு நில், உத்திஷ்ட கவுந்தேய அப்படின்னு 3வது உபதேசம் பண்ணிச்சு. அப்புறம் எந்திரிச்சு நின்னதுக்கு பிறகு இந்த மோட்ச மார்க்கத்தில் போறவனுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாம் திதிக்ஷஸ்வ பாரத். இந்த துவந்துவங்கள் நிறைய வரும், இரட்டைகள் நம்ம சொல்றோம், டுவாலிட்டி, வெப்பம் குளிர், சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், மானம் அபமானம் எல்லாம் வரும். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லிச்சு. தாம் திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு 4வது உபதேசம், சகித்துக் கொள்வாயா. அதுக்கப்புறம் 5வது உபதேசம் சொல்லிச்சு என்னன்னு கேட்டா ஏன் சகிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நான் நம்ம சொல்லிட்டு இருக்கமே, இந்த நான்கு பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த நானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தேகாதிகளுக்கு தான், இந்த சரீரம் முதலியவைகளுக்கு தான் எல்லாம் சம்பவிக்குது. இந்த நான் சதா காலமும் அவிநாசியா இருக்கிறது. ஆத்மா பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த ஆத்மா அவிநாசி, நான் சாகிறவன் இல்லை, நான் நித்தியமானவன். அதனால அவிநாசி து தத்வித்தி 5வது உபதேசம் சொல்லிச்சு, இந்த ஆத்மாவை அவிநாசி என்று அறிந்து கொள்வாயா. அப்புறம் 6வது உபதேசம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத். நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, இந்த சரீரத்துக்கு நாசம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், எந்த கவலையும் இல்லாம உனக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்கோ அந்த கேரக்டர் ரோலை பண்றதுக்காக என்ன பண்ணு, எந்திரிச்சு காரியம் பண்ணு. தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத. யுத்தியஸ்வ அப்படின்னா யுத்தத்தை செய்வாயாக. இந்த யுத்தத்தை செய்வாயாகன்ற 6வது உபதேசம் தான் கர்ம செய்யறதுக்கான கட்டளை, கர்மம். அப்புறம் 7வது இது பார்த்தீங்கன்னா அதுக்காகவே தான் சொல்லப்பட்டிருக்கு. 7வது உபதேசம் தஸ்மாத் உத்திஷ்ட பாரத, உத்திஷ்ட கவுந்தேய. என்னன்னு கேட்டீங்கன்னா எந்திரிப்பா, சும்மா உட்கார்ந்துட்டு சோம்பேறித்தனமா கர்மத்தை பண்ணு, உனக்கு என்ன ரோல் கொடுத்துருக்கோ அந்த ரோலை பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது உபதேசம் சொல்லிச்சு. ஆகையினால் எந்திரி, ஆத்மாக்கு தான் நாசம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதனால பார்த்தீங்கன்னா உன்னோட கர்மா என்னது, யுத்தம் பண்ற கர்மா அர்ஜுனனுக்கு. நம்ம கர்மா பார்த்தீங்கன்னா நமக்குன்னு என்ன டியூட்டி கொடுத்துருக்கோ அதை பண்ணணும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு நில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியாச்சு 7வது உபதேசம். 8வது உபதேசத்துல என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா
எட்டாவது உபதேசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான உபதேசமா எட்டாவது உபதேசம் நம்ம சொன்னோம். என்னன்னு கேட்டா ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ. எப்படி அப்படின்னா எட்டாவது உபதேசம் தான் கர்மயோகத்துக்கான உபதேசமா நம்ம சொல்லியிருக்கோம். சுகதுக்கே சமயக்கிருத்வா லாபா லாபம் ஜெயா ஜெயோ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்சிஸ். சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சமமா பாவிச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா யுத்தம் பண்றதுக்காக எந்திரிச்சு நிப்பாயாக அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டத்துல வந்து 9வது உபதேசம் பண்ண போறோம். இந்த 9வது உபதேசம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது அத்தியாயத்துல 45வது ஸ்லோகம் 2வது உபதேசம். பேக்ரவுண்ட் நிறைய கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு, மறந்துடுறோம்னு நம்ம. அந்த 2:45 இருக்க ஸ்லோகத்தை நான் வாசிச்சுட்டு இந்த கமாண்டிங் என்னன்னு நான் சொல்றேன். त्रैगुण्य विषया वेदाः निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थः निर्योगक्षेम ஆத்மவான். அற்புதமான ஸ்லோகம் 2:45 இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லோகத்துல மட்டுமே 5 கட்டளைகள் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். ஆச்சரியம் பாருங்க, ஒரே ஸ்லோகத்துல 5 கட்டளைகளை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். ஒவ்வொரு கட்டளையும் அவ்வளோ அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்கின சூத்திரங்களா இருக்கு. திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேம ஆத்மவான். ஸ்லோகம் ஒவ்வொன்றா பார்ப்போம். திரைகுண்ய விஷயா வேதாக, இந்த மொத்த வேதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்யஜு சாம அதர்வனம்னு சொல்லக்கூடிய எல்லா வேதங்களும் என்ன விஷயம் சுவாமி, வேதத்துல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா திரைகுண்ய விஷயா 3 குணங்கள், சத்வம் ரஜஸ் தமசுன்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள், மாயையோட குணங்கள். இந்த மாயையோட குணங்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் மாயையோட காரியம் நம்ம சொல்றோம். மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது உண்டாக்குறாருன்னு வச்சுக்கல, தன்னோட மேஜிக்கை வச்சுதானே எல்லாத்தையும் கிரியேட் பண்றாரு. ஒரு கர்ச்சீஃபை வச்சு வந்து பாத்தீங்கன்னா கர்ச்சீஃப் எடுக்கிறார், நம்மள்ட்ட காட்டுறாரு விடிச்சு இது கர்ச்சீஃப் அப்படின்னு. அப்படி உதறிட்டு பார்த்தா புறா பறக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த மேஜிக்ல வந்து பார்த்தீங்கன்னா எது நடந்துச்சு, அந்த புறா பறக்கிறது என்னது, மேஜிக் ஷோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறா இருக்கு. மேஜிக் ஷோ முடியும் போது அந்த புறாலாம் இல்லாமல் போயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் கண்கட்டு வித்தை தான், அதான் மாயான்னு பேர். அப்ப இந்த மொத்த உலகமும் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா. மெஜிஷியன்ட்ட இருக்கக்கூடிய மாயா மாதிரி பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ட்ட ஒரு மாயா இருக்கு, மாயா சக்தி. அந்த மாயா சக்தி எப்படிப்பட்டது அப்படின்னா திரிகுணம், 3 குணங்களை உடையது. சத்வம் ரஜஸ் தமசுன்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மாயா, திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 3 குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம், இந்த நான் அப்படின்ற திரஷ்டாவை விட்டுட்டு பார்க்கின்றவனை விட்டுட்டு பார்க்கப்படும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்கள் தான். வேதத்துல இருக்கிறது எல்லாம் பூர்வபாகம் நம்ம சொல்றோம். வேதாந்தத்தை விட்டுட்டு பூர்வபாகம் சொல்லக்கூடிய வேதத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் கர்ம காண்டங்கள் நம்ம சொல்றோம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களை பேஸ் பண்ணி 3 குணங்களோட விஷயங்களை தான் பேசுகின்றன. அப்ப திரைகுண்ய விஷயா வேதாகனா என்ன அர்த்தம், 3 குண விஷயங்களை விஷயமாக கொண்டவை தான் வேதங்கள். ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா லிபரேஷன், நம்ம மோக்ஷார்த்தியா இருக்கோம், மோட்சம் அடையணும் அப்படின்னா ஒவ்வொன்னா ஆச்சாரியர் சொல்றாரு. முதல் உபதேசம் சொல்றாரு நிஸ்திரைகுண்யோ பவ. இதான் வந்து பாத்தீங்கன்னா கட்டளை, முதல் கட்டளை இந்த ஸ்லோகத்துல இருக்கிறது. நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுன, ஹே அர்ஜுன நிஸ்திரைகுண்யோ பவ அப்படின்னு கட்டளை. இந்த 3 குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் 3 குணங்கள், 3 குண விஷயங்கள் தான். இந்த 3 குணங்களை அடையறதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் இந்த மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா திரைகுண்யம், மாயா. மாயா தான், வெறும் மாயா தான் இருக்கு சுவாமி, வேற எது. நீ என்ன பண்ண அப்படின்னா நிஸ்திரைகுண்யோ பவ அப்படின்னா மாயாவை தாண்டினவனாக ஆவாயாக. குணங்கள் 3 குணங்களை தாண்டினவனாக அப்படின்ற நிஸ்திரைகுண்யோ பவ. நிஸ்திரைகுண்யோ அப்படின்னா 3 குணங்கள் இல்லாதவனாக ஆவாயாக அப்படின்னு கமெண்ட் பண்ற. இதை வந்து ஆசீர்வாதம் மாதிரியாவும் இருக்கு, கட்டளையாவும் எடுத்துக்கணும்.
அப்ப வந்து நீ 3 குணங்களை கடந்தவனாக ஆவாயாக. இதுக்கு வேற ஏதாவது சப்தம் இருக்கா சுவாமி அப்படின்னா குணாதீதோ பவ அப்படின்னு எடுத்துக்கலாம். குணங்களை கடந்தவனாக நீ ஆவாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா கட்டளை. அப்ப திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும். நிஸ்திரை குஞ்சோ பவ, நிஸ்திரை குஞ்சோ பவ, இதான் கட்டளை. நீ 3 குணங்களை கடந்தவனாக ஆவாயாக, 3 குணங்களை கடந்தவனாக ஆவாயாக. குணாதீதோ பவ, இதுக்கு இன்னொரு வார்த்தை இது, குணாதீதனாக ஆவாயாக அப்படி. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம்தான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். இவ்வளவுதான் இருக்கு. நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்துல ஒரு ஸ்லோகம் ஒன்று ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன். ஏத்தான் பஷ்டி என்ற முதல் இதுலயே நம்ம கட்டளையிலேயே நான் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருந்தேன். திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியாத். நீ எதெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் திருஷ்யம். திருகேவ ஆத்மா விவேகிரக. பார்ப்பவன் மட்டும்தான் ஆத்மா, பார்க்கப்படுகின்றவைகள் எல்லாம் அனாத்ம விஷயங்கள். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லோகத்துல எதெல்லாம் பார்க்குறோமோ அது அனாத்மா. அனாத்மான்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா மாயா. அந்த அனாத்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம். அந்த அனாத்மா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 குணங்கள் அப்படின்னு பிடிச்சிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நானா நிற்கணும், நான் பார்ப்பவனா நிற்கணும். நான் பார்ப்பவனா நிற்கிறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா, என்ன பேரு? குணாதீதனாகிறது, நிஸ்திரை குஞ்சோபவ அப்படின்றதுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க சுவாமி இருக்கு? இதை பற்றின விஷயங்கள் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 14வது அத்தியாயம் பகவத்கீதையில 14வது அத்தியாயத்துல ஆச்சாரியர் என்ன பண்றார்? குணத்திரய விபாக யோகம் அப்படின்னு பேர். அந்த குணத்திரய விபாக யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களை பத்தி பேசி இந்த 3 குணங்களை தாண்டி போறதை பத்தியும் ஆச்சாரியர் சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா. ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அதை சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் லைட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த 3 குணங்கள் என்ன அப்படின்னும் போது ஆச்சாரியர் சொல்றாரு, ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர. 14வது அத்தியாயம். தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக. தத்ர சத்வம், இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடியே கூட இன்னொரு ஸ்லோகமே இருக்கு. 5வது ஸ்லோகம் இருக்கு. 14வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அது 5 படுத்துட்டு 6 படிக்கலாம். 6 இப்ப நான் படிச்சது 6. சத்வம் ரஜஸ்தம இதி குணா பிரகிருதி சம்பவாஹ நிபத்னந்தி மகாபாஹோ தேஹே தேஹினம் அவ்யயம். உண்மையான ஸ்லோகம் இது. சத்வம் ரஜஸ்தமஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 குணங்கள். இந்த 3 குணங்களும் பிரகிருதி சம்பவாக, இந்த 3 குணங்களும் மாயையிலிருந்து உண்டானது என்று அறிந்து கொள்வாயாக. அதுக்கப்புறம் நிபத்னந்தி மகாபாகு, இந்த 3 குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை பந்தப்படுத்துது. தேகே தேகினம் அவ்யயம். தேகின்னு சொல்லக்கூடிய இந்த தேகத்துல இருக்க பார்க்கிறவன் இருக்கேன் பாத்தீங்களா, நான் அவ்யயம், நாசம் இல்லாதவனா நான் இருக்கேன். இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேகின்னு சொல்லக்கூடிய எண்ணெய், இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய், இந்த 3 குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்வரஜஸ்தமஸ் என்ற 3 குணங்கள் கட்டி வைக்கின்றன அப்படின்னு 14வது அத்தியாயம் 5வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குணத்தையும் சொல்றாரு. குணம் என்ன பண்ணு சுவாமி, எப்படி கட்டும் நம்மள அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, தத்திர சத்துவம் நிர்மலத்வாத். சத்துவகுணம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது ஸ்லோகத்துல சொல்றாரு, சத்துவகுணம் தத்திர சத்துவம் நிர்மலத்வாத். சத்துவகுணம் வந்து நிர்மலமானது. பிரகாசகம் அனாமயம், ரொம்ப பிரகாசத்தை உடையது, பிரைட்டா இருக்கும் புத்தி இந்திரியங்கள் அந்த சத்துவகுணம் போச்சுன்னா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்மலமா இருக்கும், நல்ல பிரகாசமா இருக்கும், அனாமயம், எந்த தோஷங்களும் இல்லாதது, பாப்பங்கள் இல்லாதது. சத்துவகுணம் போறவன் வந்து பாத்தீங்கன்னா பாப்பம் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் சுகசங்கேன பத்னாதி, ஆனா என்ன இருக்கும், அது சுகத்தையே தேடிக்கிட்டே இருக்கும். அந்த சத்துவகுணத்தினால சுகம் உண்டாகும். அந்த சுகத்தினால அந்த சத்துவகுணம் இந்த ஆத்மாவை என்ன பண்ணுது, பந்தப்படுத்துது. எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கட்டி வைக்குது சத்துவகுணத்தோட. அதுக்கப்புறம் ஞான சங்கேன சானக, ஞானத்தினாலையும் ஒரு மனுஷனை வந்து இந்த சத்துவகுணம் கட்டுகிறது. அப்ப சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா சுகத்தினாலையும்
ஞானத்தினாலையும் இந்த நான் அப்படின்ற இந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது, பந்தப்படுத்துது, கட்டி வைக்கிறது. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுகத்தை விரும்புறோமோ அங்கெல்லாம் சத்துவகுணம் நம்மளை பந்தப்படுத்துது. எங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது என்ன அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அங்கெல்லாம் சத்துவகுணம் நம்மளை பந்தப்படுத்துது. நான் நானா இல்லாம சர்ச்சிங் போறேன். ஆயிடுதா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணம் என்ன சுவாமி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுணம் சொல்றாரு, ரஜோ ராகாத்மகம் வித்தி கிருஷ்ணா சங்க சமுத்பவம் தன்னிபத்னாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேஹினம். 14வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம். ரஜோ ராகாத்மகம் வித்தி. ரஜோகுணம் என்ன பண்ணும், நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆசையை தூண்டும். ரஜோகுணம் ஆசையை தூண்டும். ஆசையினாலையும் ராகாத்மகம் ஆசை வடிவானது என்று அறிந்து கொள் வித்தி. கிருஷ்ணா சங்க சமுத்பவம். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா வேட்கை உண்டாகும். ரஜோகுணம் உண்டாச்சுனாவே என்ன உண்டாகும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேட்கை, லஸ்ட், அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, பற்றுதல் உண்டாகும், நல்ல ஆசங்கம் உண்டாகும், சங்கத்தை உண்டு பண்ணும் பற்றுதலை. அதனால வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா சங்க சமுத்பவம், ஆசையிலிருந்தும் பற்றுதலிலிருந்தும் இந்த ரஜோகுணம் உண்டாகும். ரஜோகுணத்திலிருந்து பற்றுதலும் என்னது ஆசையும் உண்டாகும். தத் நிபத்னாதி கௌந்தேய கர்மசங்கேன தேகினம். இந்த தேகத்துல இருக்கக்கூடிய நாணை என்ன பண்ணுது, இது ஆசையினாலையும் பற்றுதல்னாலையும் பந்தப்படுத்துது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகி என்ன பண்ணுது, கர்ம சங்கேன நம்ம எல்லாத்துக்கும் ஒர்க்காளி, கர்மத்து மேல ஒரு பற்றுதலை உண்டு பண்ணுது. அப்ப ரஜோகுணம் என்ன பண்ணும், ஆசையையும் பற்றுதலையும் கர்மத்திலையும் நம்மளை பந்தப்படுத்தும். இதாயிடுச்சு. அப்ப எங்கெங்கெல்லாம் நமக்கு கர்மம் பண்ணணும்னு தோணுதோ அங்கெல்லாம் ரஜோகுணம் இருக்கு. எங்கெல்லாம் ஆசை தோன்றுதோ, எந்த சின்ன ஆசையா ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்குன்னு ஒரு ஆசை தோணுச்சுன்னா அதுலயும் அந்த ரஜோகுணம் தான். அப்ப காமம் குரோதமும் சேர்த்துக்கணும். ஆசை இருக்குனாவே அங்க குரோதமும் வரும், அதெல்லாம் ரஜோகுணத்து. அது அப்புறம் பற்றுது, என்னோடது 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 நம்ம எங்கெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணத்தோடது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது இந்த ஆத்மாவை என்ன பண்ணுது, பவுண்ட் பண்ணுது, சுதந்திரமா இருக்க விடல. இது அப்புறம் தமோ குணம் என்ன சுவாமி பண்ணுவோம் அப்படின்னா 8வது ஸ்லோகம் 14வது அத்தியாயம் 8, 6, 7, 8 5, 6, 7, 8 3 ஸ்லோகங்கள் 4 ஸ்லோகங்களை படிக்கிறோம். தமஸ்த்வஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேஹினாம் பிரமாதாலஸ்ய நித்ராபிஹி தன்னிபத்னாதி பாரத. அற்புதமான ஸ்லோகம். தமஸ்து அஜ்ஞானஜம் வித்தி. இந்த தமோகுணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜ்ஞானம் என்று அறிந்து கொள்வாயாக. தமோகுணத்தை அஜ்ஞானம் என்று, இருட்டு அஜ்ஞானம் என்று அறிந்து கொள்வாயாக. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வதேகினாம் மோகனம் வித்தி. எல்லா தேகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களையும், ஜீவாத்மாக்கள் சொல்றோம்ல, இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் நான் நம்ம சொல்றோமே, இந்த நானை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சர்வதேகினம், மோகனம் சர்வதேகினம், எல்லா தேகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களையும் மோகப்படுத்துது, கன்ஃபியூஸ் பண்ணுது. எதுன்னு சரியா தெரியாம அரை இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா அது கயிறா பாம்பா அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தெளிவான ஞானம் இல்லாம நமக்கு என்ன பண்ணுது, மோகத்தை உண்டு பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சுவாமி இது அப்படின்னா, பிரமாத ஆலசிய நித்ராதி. பிரமாதம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய கர்த்தவியத்தை வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ண வைக்கும். என்னோட டியூட்டி என்னன்றது எனக்கு தெரிய விடாம பண்ணும். நான் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படின்றதுல நம்மளோட கர்த்தவியங்கள் இருக்குல்ல, செய்ய வேண்டிய டியூட்டிஸ் எல்லாத்துலேயும் பண்ண விடாம தடுக்கிறது இது இந்த மோகம் தான், தமோ குணம். அதுக்கப்புறம் ஆலசியம், சோம்பேறித்தனம் வந்துடும் நமக்கு. காலையில் எந்திரிச்சு அனுஷ்டானம் பண்ணணும், கொஞ்சம் வந்து ஜபத்தையோ தியானத்தையோ பண்ணணும், ஈஸ்வர பூஜை பண்ணணும் அப்படின்றதுல என்ன ஆகும், மெதுவா வந்து கர்த்தவியம் அது மோட்சத்துல போகிறவங்களுக்கு காலையில எந்திரிச்சோன்னு அனுஷ்டானம் பண்ணணும். ஆனா மெதுவா என்ன பண்ணுவோம், இது தமோ குணம் என்ன பண்ணும், பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்க போகுது மோட்சம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், நல்லா தூங்குவோம் கொஞ்ச நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணம் என்ன பண்ணும், முதல்ல கர்த்தவியத்தை செய்ய வேண்டிய டியூட்டியில இருந்து நம்மளை விளக்கு. அடுத்து மெதுவா சோம்பேறித்தனத்துக்கு கொண்டு போகும். மணி என்ன ஆகுது, மணி 5 தானே ஆகுது, 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போறோம், கொஞ்ச நேரம் ஒத்துங்குவோம், அப்படியே படுத்தே கிடப்போம். 6 மணி தானே ஆகுது, கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் படுப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துருப்போம் அப்படின்னு மெதுவா நம்மளை என்ன பண்ணும், சோம்பல்ல கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலசியம்னு பேர். கூட வந்து பாத்தீங்கன்னா நித்ராபிகி, சோம்பேறித்தனம் வந்தோட நித்திரை வந்துடும், தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுரும்.
இது மாதிரி 3 விஷயங்கள் நம்மளுடைய செய்ய வேண்டிய டியூட்டில இருந்து நம்மளை நழுவ பண்ணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா சோம்பலை கொண்டு வந்துடும். அப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா நித்திரை, நல்லா தூக்கம், நல்லா ஆஹான்னு கொட்டாய் விட்டுட்டு தூங்கிடும். இந்த 3த்தினாலையும் என்ன பண்ணுது அப்படின்னா பத்னாதி, இந்த தேகத்துல இருக்கிறவங்களை என்ன பண்ணுது, பந்தப்படுத்துது. மோகினி அப்படின்னு பேரு. இந்த தமோ குணம் தான் மோகத்தை உண்டு பண்றது. அடிச்சா இந்த 3 குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும். எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அதுன்னு வேதத்துல இருக்கிறது. தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சரசம்பத்சரம் தீர்க்கமாயு, இதான் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல வந்து இருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறதுக்காக தான் சொல்லுது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அருமையா சொல்றார். 9வது ஸ்லோகத்துல 14:9 சொல்றார். சுகம் சத்வம் சுகே சஞ்சயதி ரஜः கர்மாணி பாரத ஞானமாவிருத்யது தமஹ பிரமாதே சஞ்சயத்யுத. அற்புதமான ஸ்லோகம் இது. 9வது ஸ்லோகம் 14:9. சத்வம் சுகே சஞ்சயத். சத்துவகுணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகத்தில் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுத்துகின்றது, கட்டுது. அதே நேரத்துல ரஜ கர்மாணி பாரத, ரஜோகுணம் என்ன பண்ணுது, நம்மளை கர்மத்துல ஈடுபட வைக்குது. ஞானம் ஆவிருத்தியது தமஹா, தமஸ் என்ன பண்ணுது, நம்மளோட ஞானத்தை மறைச்சு பிரமாதே கர்த்தவியத்துல இருந்து செய்ய வேண்டிய டியூட்டியில இருந்து நம்மளை விலக்கி என்ன பண்ணுது, மற்ற காரியங்கள்ல சோம்பல்லையும் நித்திரையிலையும் நம்மளை ஆழ்த்துகின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. இதாங்க. அப்ப என்ன பண்ணணும், இந்த 3 குணங்கள்ல இருந்து ஆச்சாரியாரோட உபதேசம் என்னது, நிஸ்திரை குஞ்சோ பவார்ஜுன. இந்த 3 குணங்கள் தான் இந்த மொத்த பிரபஞ்சமும். இந்த 3 குணங்களை கடந்தவனாக ஆவாயாக, இதான் உபதேசம். உபதேசம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், திரைகுஞ்சோ விஷயாவேதாகா நிஸ்திரைகுஞ்சோ பவ, இதான் கட்டளை. ஹே அர்ஜுனா, குணங்களை கடந்தவனாக ஆவாயாக அப்படின்னு சொல்லியாச்சு. இது எப்படி சாமி போறது, குணங்களை கடந்து போறது, அடுத்தடுத்த உபதேசம். அதுக்கான மொத்தம் 5 உபதேசத்துல முதல் உபதேசம் இதுதான் லட்சியம். மீதி இருக்கிற 4 உபதேசங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நிஸ்திரை குண்யம்னு குணங்களை கடந்து போறதுக்கு உபாயத்தை சொல்லுது. ஆச்சாரியர் அப்படியே விட்டுற மாட்டார் நம்மளை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லட்சியத்தை சொல்லிட்டு அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக கமாண்டிங் பின்னாடி 4 கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குணங்களை கடந்து போறதுக்காக சொல்கின்றார். இந்த 4 குணங்களை கடந்து போனவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றார், ரொம்ப அருமையா சொல்றார். இந்த குணாதீத்தன் அப்படின்றவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சுவாமி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணாதீத்தன் நிஸ்திரை குண்யோ பவனா என்ன சாமி, 3 குணங்களை கடந்தவன் ஆவாயாக. 3 குணங்களை கடந்தா என்ன பேரு, குணாதீத்தன் பேரா. அவன் எப்படி இருப்பான் அப்படின் போது ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா 14வது அத்தியாயத்திலேயே கீதையில 23வது ஸ்லோகம் சொல்றார். எப்படி குணாதீத்தன் ஆனா எப்படி இருப்போம், நமக்கு யாருக்க ஒரு ஐடியல் தெரிஞ்சாதானே நம்ம அது மாதிரி ஃபாலோ பண்ண முடியும். எப்படி இருப்பான், உதாசீனவதாசீனஹ குணேபியோ ந விசால்யதே குணாவர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி நீங்கதே. அற்புதமான ஸ்லோகம். இந்த சரீரத்துல மனசுல புத்தியில எதெல்லாம் திருஷ்யமா இருக்கோ இதுலெல்லாம் 3 குணங்கள் போயிட்டு இருக்கும். மனசு வந்து காலையில வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமா இருக்கா, அப்போ மனசு வந்து பார்த்தீங்கன்னா காலையில சத்துவ குணம் இருக்கு. வெயில் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சோன்னா ஒரு 8 மணிக்கு மேல மெதுவா பாடி மைண்டு எல்லாம் ரஜோகுணம் ஆகுது. அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 3 மணி போல லைட்டா தமோ குணம் இருக்குது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி வரைக்கும் நல்லா வந்து ஒரு கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா ரஜோகுணம் போய் அதுக்கப்புறம் சத்துவ குணம் 6 மணிக்கெல்லாம் சந்தி காலத்துல சத்துவ குணம் இருக்குது. அதுக்கப்புறம் மெதுவா தமோ குணம் மெதுவா வந்துடுது. அப்ப ரஜோகுணமும் தமோ குணமும் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில, மனசுல, இந்திரியங்கள்ல, இந்த தேகத்துல அப்படின்னு எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்கள் சைக்கிள் ஆகிட்டே சுத்திக்கிட்டே இருக்கு. வெளியில இருக்கக்கூடியதும் எல்லா பூத்தங்களும் உண்டானது மொத்த ஜெகத்தும் மாயையோடது, திரிகுணம். அதனால வெளியில இருக்கிற எல்லா காரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இந்த 3 குணங்கள்னால. இந்த 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது, அதோட நேச்சர் அதுதான். குணம் சலம் விருத்தம் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்றோம். இந்த குணங்கள் என்ன பண்ணும், சதா காலமும் சலிச்சுக்கிட்டே இருக்கும். குணம் சலம் விருத்தம். இந்த குணத்தோட விருத்தம்னா நடத்தை. இந்த குணத்தோட நேச்சர் எதுப்பா, அதோட ஆச்சரணம் எப்படிப்பா, நடத்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சலம்.
அது வந்து அசையிறது. அப்ப சதா காலமும் இந்த 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சத்துவ குணம் இருக்கு. இன்னைக்கு கிளாஸ் எடுக்கும் போதே நான் ஆரம்பிக்கும் போதே காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல மனசு ரொம்ப சத்துவ குணத்துல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், நான் வெளில போய் கோயிலுக்குலாம் போயிட்டு வரும்போது மெதுவா வெளியில விவகாரங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது ரஜோ குணம், அதுக்கப்புறம் மெதுவா தமோ குணம் வரும். திரும்ப இதை சுத்திக்கிட்டே இருக்கும் இது. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும்னா நல்ல வேதாந்தம் கேட்க 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 தெரியணும். திரஷ்டா திருஷ்யம். நான் திரஷ்டாவா இருக்கேன். நான் பார்ப்பவன் மட்டும்தான் திரஷ்டா. பார்க்கப்படுகின்றவைகள் எல்லாம் திருஷ்யம். திருஷ்யம் எல்லாம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 குணங்கள். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உதாசீனவதாசீனஹ. எப்படி இருக்கணும் அப்படின்னா உதாசீனனை போல் அமர்ந்து இருக்கட்டும். எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்து போட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குணங்களோட காரியம். என்கிட்ட இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கப்படுகின்றவைகள் எது நடந்தாலும் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப எனக்கு தெரியும் தமோ குணம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன், ஜி யாரும் வராதிங்க, நான் ரூம்ல இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா ஏகாந்தமா இருந்திருப்பேன். ஏன்னா அந்த தமோ குணம் போயிட்டு இருக்கும்போது விபரீதமா மோகத்தினால ஏதாவது தப்பா பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு எனக்கு சுத்தி ஒரு கூட்டம் அமைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஒதுங்கி இருந்துட்டு நான் பாட்டுக்கு அந்த தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் ஆகும்போது எந்திரிச்சு ஒரு குளியலை போட்டு வந்து 3-4 மணி நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு குளியலை போட்டு நார்மல் ஆகிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியணும் எந்த குணம் போயிட்டு இருக்குன்னு. ஐயோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கில்ட்டி கான்சியஸ்னஸ் அடையக்கூடிய, அப்ப இது தமோ குணம். அதே மாதிரி சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், இது ரஜோ குணம். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து நல்லா அனுஷ்டானம் பண்ணியிருக்கேன், நல்லா ஜபம் பண்ணியிருக்கேன், அப்போ தெரியணும் இப்ப என்னோட மனசு புத்தி எல்லாம் ரஜோ சத்துவ குணத்துல இருக்கு, நல்லா ஜபம் தியானம் போகுது, மனசாந்தியோட இருக்கு அப்படின்னு. இந்த 3ம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், எது நடந்தாலும் இது குணத்தோட காரியம், இது குணத்தோட காரியம், இது குணத்தோட காரியம் அப்படின்னு என்ன பண்ண உதாசீனப்படுத்திட்டு வெறுமனே தான் நினைக்க நான் பார்ப்பவன், இதை குணங்களோட காரியத்தை எல்லாத்தையும் நான் பார்க்கின்றேன் அப்படி. அதே மாதிரி சொல்றாரு உதாசீனவதாசீனக குணைர் யோ ந விசால்யதே. எவன் குணங்களால் அசைவதில்லையோ, ரொம்ப அருமையான வார்த்தையை சொல்றார். எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குணங்கள் போய்கிட்டு இருக்கும் போது இவைகள் குணங்களோட காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நான் பார்ப்பவனா இருக்கேன் அப்படின்னு எதோடைய சிங்க் ஆகாம எவன் வந்து பாத்தீங்கன்னா அசையாதவனா நான் பார்ப்பவன்ல நிக்கிறானோ குணை யோ ந விசால்யதே குணாக் வர்த்தந்த இத்தியேவ. குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இயங்குகின்றன, ஈடுபடுகின்றன. சத்துவகுணம் நல்ல தியானம் ஜபத்துல போகுது, மனசு சாந்தியில இருக்கு. ரஜோகுணம் நிறைய காரியத்தை பண்ணுது. தமோகுணம் நல்ல நித்திரையை கொடுக்குது, சோம்பலை கொடுக்குது. இது எல்லாம் குணத்தோடது. நான் ஒன்றும் செய்யவில்லை, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யோ அவதிஷ்டத்தை நேங்கத்தை, எவன் அசையாதவனாக தன்னுடைய பார்ப்பவன் அப்படின்ற சொரூபத்துல நிலை பெறுகின்றானோ. அவதிஷ்டத்தினா நல்ல ஸ்திரமா கல்ல தான் நிக்கிறானோ. தான் யாரு? திரஷ்டா, வெறும் பார்ப்பவன் நான் அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவன் இடத்திலேயே நிலை பெறுகிறானோ அவன் தான் குணாதீதனாகிறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, 2 ஸ்லோகங்கள் இருக்கு குணாதீதனை பத்தி. என்ன ஸ்லோகம் அப்படின்னா சமதுக்க சுகஸ்வஸ்தா 24 14வது அத்தியாயம் 24வது ஸ்லோகத்துல சொல்லுது. சமதுக்க சுகஸ்வஸ்தா சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ துல்ய பிரியா பிரியோ தீரஹ துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி. 14வது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம சொப்பனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ப்பவன் நான் சொப்பன திரஷ்டா. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாக்குறோம். சொப்பனத்துல ஒரு சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பிச்சைக்காரனா இருக்கேன், சொப்பனத்துல இன்னொரு சொப்பனத்துல நான் வந்து ராஜாவா இருக்கேன், பெரிய தனவானா இருக்கேன். ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானியா இருக்கேன், இன்னொரு சொப்பனத்துல அஜ்ஞானியா இருக்கேன், ஒரு இடத்துல சம்சாரியா இருக்கேன், ஒரு சொப்பனத்துல சன்னியாசியா இருக்கேன். இது மாதிரி அநேக சொப்பனங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும். சொப்பனத்தை பார்க்கிற அந்த நான் உண்மை வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நான் இருக்கேன் பார்க்கிறவன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல பார்த்ததெல்லாம் பொய்யா போயிடுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஜாகிரதத்துல நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ இது எல்லாம் மாயையோட காட்சிகள், இதெல்லாம் திரிகுணம்.
இது எல்லாம் தோன்றி மறையக்கூடிய தோற்றங்கள். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா சம துக்க சுக ஸ்வஸ்தா. இந்த சுகம் துக்கம் இந்த ரெண்டுத்திலையும் சமத்துல இருக்கணும். வந்து போகும் தோற்றம். சுகமும் வந்து பாத்தீங்கன்னா வந்து போகும், துக்கமும் வந்து போகும். சுகம் வருது அப்படின்னா அது சத்துவத்தோட காரியம், துக்கம் வருது அப்படின்னா அது ரஜோகுணத்தோட காரியம் அப்படின்னு. இது சத்துவகுணம். மனசு ரொம்ப பிரசன்னமா இருக்கு சத்துவகுணம், மனசு ரொம்ப ஆசிலேஷனா இருக்கு துக்கமா இருக்கு ரஜோகுணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுகத்தையும் துக்கத்தையும் இதை திருஷ்யம் அப்படின்னு ஒதுக்கிட்டு ஸ்வஸ்தஹா. ரொம்ப முக்கியமான வார்த்தை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் நான்ல நிக்கிறதுன்னு சொல்றீங்களே, தன்னில தான் நிக்கிறது அப்படின்னு. கீதாச்சாரியரோட வச்சனம். ஸ்வஸ்தக அப்படின்னா தன்னில் தான் நின்று கொண்டு நின்றவனாக. அப்ப தான்ல நிக்கணும். தான் யாரு? தான் அப்படின்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பார்ப்பவன் தான். இந்த பார்ப்பவனாகிய தான்ல நின்னுக்கிட்டு என்ன பண்ணணும்? இந்த பார்க்கப்படுகின்றவைகளை எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எது நடந்தாலும் ஆப்ஜெக்ட்ல பார்க்கின்ற விஷயத்துல எல்லாத்துலயும் ஈக்குவல். சுகமும் பார்க்கப்படுவது, துக்கமும் பார்க்கப்படுவது. தலைவலி வந்துச்சு போச்சு, வயிற்று வலி வந்துச்சு போச்சு, நிறைய சுக அனுபவங்கள் வந்துச்சு போச்சு, எல்லாம் வந்துச்சு போச்சு. அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்? சுகத்திலேயே துக்கத்திலேயே மாட்டிக்காம ரெண்டுத்திலே ஈக்குவலா பார்க்கணும். வரும் போகும், மாறிக்கிட்டே இருக்கும் குணம் தானே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக. இந்த புத்தி வர 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 இந்த நான்ல ஒருத்தன் நிக்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. தான் சொஸ்தகன்னு பேர். சொஸ்தகன்னு என்ன அர்த்தம்? சொஸ்தமா இருக்கிறதுன்னு அர்த்தம். தான்ல நிக்கிறது. பார்ப்பவன் இடத்துல இருந்துகிட்டு இது எல்லாம் பார்க்கப்படுகின்றவைகள்னு பாக்குறான்னு வச்சுங்க. அப்போ அவனுக்கோட மனசுல எப்படி இருக்கும்? சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக. மண்ணையும் பொன்னையும், மண்ணும் பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியாயிடும். மண்ணையும் கல்லையும் சம லோஷ்ட அஸ்ம. அப்ப என்ன? மண்ணு பொண்ணு கல்லு இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாக பார்க்கின்றவர்களாக. சம லோஷ்ட அப்படின்னா மண்ணு, அப்புறம் வந்து அஸ்ம அப்படின்னா பாறை கல்லு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சன அப்படின்னா தங்கம் பொண்ணு. மண்ணையும் கல்லையும் பொன்னையும் ஒக்க கண்டவர்களாக. இது எல்லாம் திருஷ்யம். எப்படி சொப்பனத்துல காலில் எழுந்திரிச்சோன்னு எல்லாம் பொய்யா போதோ அதே மாதிரி ஜாகிரதத்துல இருக்கிறதெல்லாம் தூக்கத்துக்கு போகும்போது இல்லாம போயிடுது. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குறது எதுவுமே அங்க இல்லை, சொப்பனத்துல இருக்கிறது எதுவுமே இங்க இல்லை. ஆனா நான் இருக்கேன். அப்ப நான்ல நின்னுக்கிட்டு இது எல்லாம் சொப்பனம் அப்படின்னு இந்த வேல்யூ, இதுக்கு எதுவுமே வேல்யூ இல்லைங்க, நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கோம் அஞ்ஞானத்தை. அப்ப இது எல்லாம் பொய், இதெல்லாம் திருஷ்யம் அப்படின்னு மண்ணையும் பொன்னையும் சமமா பாவிச்சுக்கிட்டு துல்லிய பிரியா பிரியம். எனக்கு பிரியமானது பிரியமில்லை அப்படின்னு இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலா வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பிடிக்கும் எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணும் இல்லை. நம்ம தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எனக்கு இது பிரியமானது, இது பிரியம் இல்லாதது அப்படின்னு. அப்ப எல்லாம் திருஷ்யம்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தீரக தைரியமா இந்த எண்ணத்துல வரணும் அப்படின்னா ஒரு தைரியம் வரணும். அப்ப தீரனா இருந்துகிட்டு துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி. அவன் என்ன பண்ணணும்? நிறைய பேர் உங்களை வந்து பாத்தீங்கன்னா நிந்தா பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன இப்படின்னு நீங்க பண்ற எல்லா காரியத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றவங்க இருப்பாங்க. ஒரு பக்கம் நீங்க பண்றது எல்லாத்தையும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? ஸ்துதி பண்ணுவாங்க. யோகா சிஸ்டத்தில் சொல்லுது, உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கே ஒரு சன்னியாசி போனாலும் கூட என்ன பண்ணுவாங்க? 3 பட்சம் இருக்குமா. மித்திர பட்சம் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் சத்ரு பட்சம் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் உதாசீன பட்சம் இருக்கும். நீங்க காட்டுல போய் உட்கார்ந்தீங்கன்னா 2 ட்ரைபல் ஆளுங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வருவாங்க, காட்டுவாசிங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 2 பேர் என்ன பண்ணுவாங்க? உங்களை துவேஷம் பண்ணுவாங்க. எதுக்கு இந்த ஆள் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கண்ண மூடி உட்கார்ந்துட்டே இருக்காரு, நமக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு பார்ப்பாங்க. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் என்ன பண்ணுவாங்க? உங்களை கண்டிக்கவே மாட்டாங்க. அவன் வேலையை பார்த்துட்டு அவர் ஏதோ பண்றாரு போட்டோம் அப்படின்னு விட்டுருவோம். காட்டுக்கு போனாவே இந்த 3 பட்சம் இருக்குமா. அப்ப நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கிரிட்டிக்ஸ் பண்ணுவாங்க, நமக்கு தொந்தரவு பண்றவங்க இருப்பாங்க, நம்மளை வந்து ஸ்துதி பண்ணி நம்மளை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்றவங்க இருப்பாங்க, நம்மளை கண்டுக்காதவங்க இருப்பாங்க. அப்ப இதுல எல்லாத்துலயும் என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா இதான் உலகம், சொப்பனம், இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் மாயா காரியம் அப்படின்னு என்ன பண்ணணும்? சமமா பாவிக்கணும், தீரனா இருந்துகிட்டு. இது வந்து 14வது அத்தியாயத்துல 24வது ஸ்லோகம். அப்புறம் 25வது ஸ்லோகம் தான் முக்கியமான ஸ்லோகம் சொல்லுது.
இப்ப நம்ம சொல்றோம் நிஸ்திரை குண்யோ பவன் கட்டளை இருக்குல்ல, அதுக்கான ஸ்லோகம் இந்த ரெண்டுமே. மானாபமானயோஸ்துல்யஸ்துல்யோ மித்ராரி பக்ஷயோஹோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ்ஸ உச்யதே. அற்புதமான ஸ்லோகம். மான அபமானயோஹோ துல்யா. மானம் வரும், அபமானம் வரும். சொப்பன மாதிரி தான். சொப்பனத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய மாலையெல்லாம் போட்டு பூஜை நடந்திருக்கும். சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா சில சொப்பனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசிங்கப்பட்டு சந்தி சிரிக்கிற மாதிரி ஆயிடும். அதே மாதிரிதான் இங்க ஜாகிரதத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கும். கர்மம் என்ன முந்தின ஜென்மங்கள்ல என்ன கர்மா பண்ணிருக்கோமோ அந்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரி இந்த தேகம், மனசு, புத்தி இதுக்கெல்லாம் சம்பவிக்கும். இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஈக்குவலா பாவிச்சுக்கிட்டு துல்யோ மித்ராரி பக்ஷியோகோ, மித்திரன் பக்கமும் சேராம, அதுக்கப்புறம் எதிரி சத்துரு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா நிக்காம, இந்த ரெண்டு பக்கத்தையும் சமமா பாவிச்சு, ஐயோ இவன் எனக்கு பிடிக்காதவன்னு நிந்தனை பண்ணாம, சத்துரு பாவம் இல்லாம, எதிரி பாவம் இல்லாம, மித்திரன் அப்படின்னு மித்திர பாவம் இல்லாம, அப்ப எப்படி இருக்கணும், உதாசீனவதாசீன. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் சுவாமி, திருஷ்யம் 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 அப்படின்னு என்ன பண்ணணும், பார்க்கின்றவை திருஷ்யம் அப்படின்னு வெறுமனே எதெல்லாம் பார்க்கப்படுதோ அது எல்லாம் பொய், சொப்பன மாதிரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம் நிக்காம உதாசீன பாவத்துல வந்துட்டு, அதான் துல்லிய மித்திர அரிபக்ஷயோ, மித்ராரி பக்ஷயோ. மித்திரன்னா நண்பன், அரினா சத்ரு. இந்த ரெண்டு பட்சத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலா இருந்துகிட்டு சர்வாரம்ப பரித்தியாகி, நான் எந்த கர்மத்தையும் பண்ணாதவனா, சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா கர்மம் எதுக்காக பண்றோம், நம்ம பிரியமானதை அடையறதுக்காகவும் பிரியமில்லாததை அவாய்ட் பண்றதுக்காகவும் தான் நம்ம என்ன பண்றோம், கர்மங்களை பண்றோம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிரியம் அப்பிரியம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா, நான் எந்த கர்மத்தை பண்ணி அடைஞ்சாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அவஸ்தைக்கு போகும்போது, சொப்பன அவஸ்தைக்கு போகும்போது இது எதுவுமே இருக்க போறதில்லை, தூக்கத்துக்கு போகும்போது இந்த உலகமே இருக்க போறதில்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தினால நடக்கிறது எல்லாமே வெறும் வந்து பாத்தீங்கன்னா மாயையினாலதான் அடையக்கூடியதா இருக்கு. இந்த உலகம் எல்லாம் மாயை. அப்ப நான் கர்மத்தை பண்ணி எதை அடைஞ்சாலும் அது நித்தியமா இருக்காது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு சர்வாரம்ப பரித்தியாகி, எதையும் சங்கல்பம் செய்யாதவனா, கூடவே எந்த கர்மத்தையும் செய்யாதவனா, வெறுமனே என்ன பண்றது, எவன் வெறும் உதாசீனமா உட்கார்ந்துருக்கான். உதாசீனவதாசீனக சொன்னல எத்தனது 23வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன், 14:23. உதாசீனவதாசீனக, உதாசீனனா உட்கார்ந்திருக்கிறவன் எவனோ அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குணாதீத சௌச்சதே, அவனே குணாதீதன் என்று சொல்லப்படுகின்றான், குணங்களை கடந்தவன் என்று சொல்லப்படுகின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், இவன் தான் யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குணாதீதனா இருக்கானோ அவன் தான் முக்தன் அப்படின்னு பேர், அவனுக்கு தான் முக்தன் அப்படின்னு பேர். அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், 2வது அத்தியாயத்திலேயே முக்கியமான கட்டளை வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு சொல்றார், நிஸ்திரை குண்யோ பவ. அப்ப என்ன அர்த்தம், 3 குணங்களை கடந்தவனாக குணாதீதனாக ஆவாயாக அப்படின்னு நமக்கு கட்டளை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 சொன்னேன்ல, திருஷ்டா திருஷ்யம், இந்த 2 தான் இருக்கிறது. திருஷ்டா யாரு, திருஷ்யம் என்ன அப்படின்னும் போது, திருஷ்யத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல பதஞ்சலி யோக சூத்திரத்துல 2வது பாதம் சாதனா பாதத்துல 18வது ஸ்லோகம் 18வது சூத்திரம் இருக்கு. பிரகாஷ கிரியா ஸ்திதி ஸ்தீலம் பூதேந்திரியாத்மகம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். திருஷ்யம்னா மாயா, திரிகுணம். அந்த 3 குணங்கள் எது சுவாமி அப்படின்னா பிரகாசம், கிரியா, ஸ்திதிசீலம். 3 குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா பிரகாசமானது சத்வகுணம், கிரியாத்மகம் நம்மளை கர்மத்தில் ஈடுபடுத்தக்கூடியது, செயல் நடந்துச்சுன்னா அங்க ரஜோகுணம், எந்த இடத்துல செயலின்மையா சோம்பேறித்தனத்தோட இருக்குமோ அங்க வந்து ஸ்திதி, அங்க வந்து பாத்தீங்கன்னா தமோகுணம். இந்த 3 சத்வரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள், இந்த 3 குணங்களை பார்க்க முடியாது, 3 காரியங்களை தான் பார்க்கிறோம். நல்லா பிரைட்டா இருக்கணும்னா சத்துவகுணம், ரொம்ப ஒர்க்காலிக்கா இருக்கணும், கர்மத்துல ஈடுபடுறோம் அப்படின்னா அது ரஜோகுணம், எந்த கர்மமும் பண்ணாம அப்படி சோம்பி போய் உட்காரணும்னா அது தமோகுணம். இந்த 3 குணங்களை உடையதுதான் இந்த திருஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 குணங்களை உடையது மாயா.
அதுக்கப்புறம் பூத்தேந்திரியாத்மகம், இந்த 3 குணங்கள்ல இருந்து தான் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்ச பூத்தங்கள் உண்டாச்சு. இந்த 3 குணங்கள்ல தான் இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், இதெல்லாம் உண்டாச்சு, மனசு உண்டாச்சு. அப்போ கூட பாத்தீங்கன்னா எதுக்கு சுவாமி இதெல்லாம் பண்ணுது அப்படின்னா போக அப்பவர்கார்த்தம் திருஷ்யம், நமக்கு பாத்தீங்கன்னா போகத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாயா இருக்கு, சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த இந்திரியங்கள்ல 3 குணங்கள், மனசுல 3 குணங்கள், இந்த தேகத்துல 3 குணங்கள், வெளியில இருக்கிறதுல 3 குணங்கள். அதனால இந்த 3 குணங்கள் என்ன பண்ணுவோம், சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்திரம் சொல்லுது, 20வது சூத்திரம் யோக சூத்திரத்துல 2:20 சொல்லுது, திரஷ்டா திருஷி மாத்திரா சுத்தோபி பிரத்யானுபஷ்யா. அருமையான சூத்திரம் இருக்கு. திரஷ்டா திருஷி மாத்திரக, இதை மட்டும் எடுத்துப்போம். திரஷ்டா திருஷி மாத்திரக, திரஷ்டா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பார்வை மாத்திரம், பார்ப்பவன் மாத்திரம் தான். நம்ம திருஷ்ய இதுல ஆத்மனாத்ம விவேகத்தை சொன்னல, என்னன்னா திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத் திருகேவ ஆத்மா விவேகின. பார்க்கின்றவைகள் எல்லாம், பார்க்கப்படுகின்றவைகள் எல்லாம் திருஷ்யம் திரிகுணம், பார்க்கின்றவன் தான் ஆத்மா. அப்ப அந்த பார்க்கின்றவன் என்ன சொரூபம் சுவாமி அப்படின்னா திரஷ்டா திருஷி மாத்திரா. அருமையான ஸ்லோகம் சூத்திரம். திரஷ்டா என்பவன் வெறும் பார்ப்பவன், பார்வை மாத்திரம், சைத்தன்ய மாத்திரம், உணர்வு மாத்திரமானவன். நான் உணர்வா இருக்க, அறிபவனா இருக்க, பார்ப்பவனா இருக்க, சாட்சி நான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா திரஷ்டா திரஷ்டாவா நிக்கணும், திருஷ்யம் திருஷ்யமா நிக்கணும். நம்ம என்ன பண்றோம், இதோட சிங்க் ஆகிட்டோம். சிங்க் ஆகும் போதெல்லாம், திரஷ்டா திருஷ்யத்தோட சிங்க் ஆகும் போதெல்லாம் சுகதுக்க அனுபவம் சம்பவிக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இது சிங்க் ஆகாம நான் பார்ப்பவன், நான் பார்ப்பவன், நான் பார்ப்பவன்னு பார்க்கின்றவனா இருந்துகிட்டு இதெல்லாம் பார்க்கப்படுகின்றவர்கள் அப்படின்னு உதாசீனப்படுத்துறது தான் நிஸ்திரை குஞ்சோ பவன் சொல்லக்கூடிய குணங்களை கடந்தவனாக ஆவாயின்னு ஆச்சாரியா சொல்றாரு. அதுக்கு உபாயம் தான் தானா நிக்கணும், தனக்கு அந்நியமா இருக்கிற எல்லாத்தையும் திருஷ்யம் அப்படின்னு பார்த்து அதோட சிங்க் ஆகாம, அதோட சம்பந்தம் வைக்காம உதாசீனப்படுத்தணும் அப்படின்னு முடியுது. அப்ப இந்த 9வது உபதேசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஸ்திரை குஞ்சோ பவ, குணங்களை கடந்தவனாக ஆவாயாக, குணாதீத்தனாக ஆவாயாக அப்படின்றது உபதேசம். சரிங்களா? 10வது உபதேசம் 10, 11, 12, 13 மொத்தம் இனி 4 பார்க்க போறோம். 4 உபதேசங்களும் இந்த குணாதீத்தன ஆகிறதுக்கான உபாயங்களை கிருஷ்ண பரமாத்மா சொல்ற. நாளைக்கு அடுத்தடுத்த உபதேசம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.